இங்கே ரோஜா நாடகமன்ற கலைஞர்களை பிரகாஷ் ஐயா நம்ம ஜோதி ஐயாங்குள்ள நாடகத்துறை முதல்ல அறிமுகம் செய்து இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கான ஐயா காரணம் நமது மறைந்த துரைக்கண் ஐயா. அதெல்லாம் காலம் முழுதும் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிரகாஷ் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை 2 முறை 3 முறை துரைக்கண் ஐயா வீட்டுக்கு வருவாங்க. வர வச்சு அவருக்கு துணிமணிலாம் எடுத்துக்கிறது காசுலாம் அப்பப்போ கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவருடைய குரு பெண்வேஷத்து குரு பார்த்தீங்கன்னா நம்ம பாச்சி சேகர் அந்த வருஷத்துக்கு 2 முறை உரைப்பார். வர வச்சு அவருக்கு 2 மூட்டை அரிசி இது மாதிரி நிறைய உதவிலாம் செய்ய. ஏன்னா குரு வாழ்த்தினா தான் நம்ம வாழ முடியுங்க. நம்ம கூட எல்லாரும் தெய்வத்தை வணங்குறோம். நம்மளுக்குன்னு ஒரு ராகவேந்திரா குரு, சேஷாத்ரி குரு, அப்படி குருவின் மூலியமாக தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும். அதுக்கு நம்மளுக்கு குருவில்லா வித்தை பால் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குருவாக இவர்களுக்கும் எங்களுக்கும் விளக்கி கொண்டிருக்கும் அண்ணா சேகர் அண்ணா அந்த அன்புள்ளங்களுக்கு நமது ரோஜா நாடகம் என்ற கலைஞர்கள் சார்பாகவும் ஆசிய பிரகாஷம் மற்றும் அணைய சார்பாக இங்கே பொன்னாடை எட்டு மரியாதை செய்கிறோம். எல்லாரும் கை தட்டலாம். ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை இழந்தான். ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான். தன் கண்ணை நன்றி கலந்த அறியாத நேரத்தில் பிஞ்சுவட எண்ணங்கள் பிறந்தவர காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக எழுக்கழித்தை நெடிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்த வணக்கம். நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிரிழக்கு ஆக்கள் அழுத்தல் காற்றில் சொல்லக்கூடிய முத்தொழுக்கு தலைவனாக விளங்கும் இந்த இறைவனுக்கு இந்த புறவரின் ஆட்சி என் நாட்டு மக்களுக்கு எப்படியும் இல்லாமல் என்னுடைய கண் இமை எப்படி கண்கிறதோ அது போன்று என்னுடைய நாட்டு மக்களை கண்களாக பாவித்து வருகிறேன். ஆண்டவன் அருளால் குணவதி என்ற ஒரு பெண்ணை மலர்ந்தேன். எனக்கேற்ற குணவதியான பெண்தான். நாங்கள் இருவரும் இலக்கில் ஈடுபட்டோம். அழகான 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தோம். மூத்தவனுக்கு காவியாரி என்றும் இளையவனுக்கு காவியா என்று பெயர் சுட்டி குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டார்கள். காலகாலத்தில் தாய் தந்தை நாங்கள் செய்ய வேண்டிய கடமை செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய மனைவி குணவதியை நான் பார்க்க வேண்டும். கண்டே ஆசை வைத்தேன் அழகின் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். அழகின் முருகனிடம் Dua di biar dia. உயிர் வளர்த்தேன்
இந்த குணபுரி நாட்டை ஆண்டு வரும் மாமன்னருக்கு மனைவியாக குணவதி குணவதி என்று பெயரிடுவதில்லை. அனைத்திலும் அத்தனை சந்திப்பது வழக்கம். நாதஸ்வர ஓசையிலே இவன் நடமாடுகிறான்.
நம்மள பார்க்காம ஒரு ஜனமும் இருக்கவே மாட்டாங்க. நம்மள பார்க்க ஓடோடி வருவாங்க. காவேரி, காவியா எங்க போயிட்டீங்க? சொல்லுவாங்க நம்ம விரும்புறவங்களை விட நம்மள யாரு விரும்புறாங்களோ அவங்கள திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் விரும்பல என்ன விரும்பினாரோ அவரை கைப்பிடிச்ச நீங்க இருவருமே வெளியூர் நீங்க வெளியூர் சென்னையில படிப்புல படிச்சீங்க 10 புசுன்றீங்க வந்து ஏண்டி 10 புசுன்றீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க எங்களுக்கு என்ன புரியுது ஆரம்ப பள்ளியில 1ஆம் கிளாஸ் ஆக போய் இருவரும் என்ன வயசு ஆகுது இப்ப ஆரம்ப பள்ளின்றேன் படிப்புக்கு ஏதிரி வயசு படிப்புக்கு வயசே கிடையாது எந்த நேரத்துல வேணாலும் படிக்கலாம் படிப்பு தான் நீ முக்கிய வாழ்க்கையில ஏய் அதனால இருவரையும் ஆரம்ப பள்ளியில சேர்க்கணும். இந்த வயசுல ஆரம்ப பள்ளி போனா ஊர் உலகம் என்ன சொல்லும் உலக சொல்லிட்டு
உங்களுக்காக வாழ கத்துக்குங்க, உலகத்துக்காக நீங்க வாழாதீங்க, நமக்காகத்தான் நம்ம வாழ. உலகத்துக்கு நீ வெளியிலே